பார்த்துட்ருக்கோம். The cost of a dining table is 8,400. A wants to buy it in 10 installment. His EMI is 875. Find the rate of interest. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டோட வேல்யூ வந்து 875. அப்போ 10 இன்ஸ்டால்மெண்ட்னா டோட்டல் வேல்யூ எவ்வளோ வரும்? 8715 வரும். ஓகேவா? ஆனால் அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 8400 தான். அப்போது உங்களுக்கு இந்த வெறும் வட்டி மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 05315 வருது. ஓகேவா? உங்களை என்ன ஆனால் கேட்குறாங்கன்னா ஆர் தான் கேட்குறாங்க. நம்மளுக்கு ஐக்கு ஃபார்முலா தெரியும், PNR/100. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வட்டி ஃபைன் பண்ணிட்டோம் 315. அதே மாதிரி பி எவ்வளோன்னு பி வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ? 8400. ஓகேவா? இன்ட்டு என் வந்து பார்த்திங்கன்னா 10 மந்த்ஸு. 10 மந்த்துனா டிவைடட் பை 12 போடுவோம். நம்மளுக்கு தெரியும் 12 மந்த்து 1 இயரு. அப்போ 1 மந்த்துனா உங்களுக்கு 1/12ன்னு வரும். அப்போ 10 மந்த்துனா உங்களுக்கு 10/12ன்னு வரும். ஓகேவா? 10/12 ஆறு தான் நம்ம ஃபைன் பண்ணோம் டிவைடட் பை 100. கரெக்டாக? இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். 12 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 7. அப்போ எனக்கு ஆர் வேணும்னா 350 டிவைடட் பை 7 × 10. இந்த 0 கேன்சல் ஆயிரும். 7 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5. அப்போ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5%. இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா?